ஓணம்னா என்ன? காலேஜ் படிக்கும்போதோ ஒர்க் பண்ணும்போதோ ஓணம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. கொச்சின் வந்ததுக்கப்புறமா விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓணத்தை ஆவணி திருவோணம்னு சொல்லுவாங்க. கொள்ள வருஷம் ஒரு மலையாள ஆண்டோட சிம்ம மாதத்தில் இந்த ஆவணி திருவோணம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஒரு 10 நாள் கொண்டாடுவாங்களாம். அஸ்தம நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகி திருவோண நட்சத்திரம் வரைக்கும் 10 நாள். இந்த 10 நாளில் ஒரு நாளில் ஆலப்புழாவில் படகு போட்டு நடக்கும். பொங்கல் அன்னைக்கு மதுரையில் ஜல்லிக்கட்டு நடக்கிற மாதிரி. சரி, ஓகே, இதை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? மகாபலி சக்கரவர்த்தின்ற ஒரு மன்னன் கேரளாவை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தாராம். அவரோட ஆட்சியில் கேரளா செழிப்பாக இருந்துச்சான். அவரோட குணம் எப்படின்னா, நம்ம ஊரில் கர்ணன் எப்படி அவர்கிட்ட ஏதாவது வேணும்னு கேட்டால் உடனே தந்துடுவாரோ, அதாவது இல்லைன்னு சொல்லாமல், அந்த மாதிரி தன்னை நாடி வந்தவங்களுக்கு வேண்டுவதை தந்துடுவாராம். தானமும் அதிகமாக செய்வாராம். ஒரு நாள் விஷ்ணு வாமனன் அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தி முன்னாடி வந்து 3 அடி நிலத்தை தானமாக கேட்டாராம். அரசரும் சரின்னு ஒத்துக்கிட்டாராம். ஒரு அடியை பூமியிலும் இன்னொரு அடியை ஆகாயத்திலும் 3ஆவது அடியை எங்கே வைக்கன்னு கேட்கும்போது அந்த சக்கரவர்த்தி அரசர் தன்னோட தலையை காட்டினாராம். அப்போது 3ஆவது அடியை அவர் தலையில் வைக்கும்போது அவர் வந்து பாதாள உலகத்துக்கு போயிட்டாராம். அந்த சமயம் மகாபலி சக்கரவர்த்தி விஷ்ணு கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட மக்களை பார்க்க நான் இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாளில் தான் ஓணமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்க பூக்கோளமிட்டு கொண்டாடுறாங்க. சில பேர் வந்துட்டு மழைக்காலம் முடிஞ்சு கேரளா வந்து செழிப்பாக இருக்கும், அதை கொண்டாடத்தான் ஓணம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உண்மையான ரீசன் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.